சூடா ஃபில்டர் காஃபி கொடுத்தாங்க. பால்லாம் தீந்துச்சு. பால்லாம் தீந்துருச்சா? நேற்று நைட் தாண்டி 1/2 லிட்டர் பால் வாங்கி வச்சேன். குழந்தை குடிக்கிறாங்க. குழந்தை குடிக்கிறானா? டெய்லி இப்படி 1/2 லிட்டர் பால் எடுத்து அவனுக்கே குடிக்கிறா. நான் என்னடி குடிப்பேன்? ஏன் இப்படி கண்ணு வைக்கிறீங்க? குழந்தை நல்லா குடிச்சா நல்லா புத்தியா வளர முடியும். ஆல்ரெடி இருக்க பாதாம் பவுடர் எடுத்து பாலில் கலந்து குடிச்சு நல்லா எறும்பு மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறீங்க. இதுக்காக யூஸ் இருக்கா? நீ குழந்தை குடிச்சிருந்தாலே நேரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கும். எதே காலையில எழுந்திரிச்சோடனே கேஃபி வேணும்னு கேட்க போகுதில்ல, இன்னொரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்துருக்கணும். அந்த அறிவு கூட இல்லை. டேய், பால் விற்கிற விலைக்கு டெய்லி 1 லிட்டர் வாங்கினா கட்டுப்படி ஆகாதுடி. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, பிளாக் காஃபி போடு. சரி. எங்க அவன்? ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு செட்டு பால் கூட இல்லடா. எல்லா பாலையும் நீயே குடிச்சிடுவியா? எங்க பெல் அடிக்கிறாங்க பாருங்க. அடிச்சாங்களா? கரண்ட் பில்லு. ஏய், கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 15,000 வந்திருக்குடி. 15,000 தானங்க வந்திருக்கு. உங்க அப்பனா கட்டுவான், நான் தானே கட்டணும். கட்ட மாட்டீங்களா? ஏங்க நம்ம என்ன நாய் வளர்க்குறோம் தெரியுமா? ஸ்னோ கண்ட்ரில மட்டும் வளர நாய். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய புண்ணியங்க. இதெல்லாம் நம்ம தானே குளுக்குளுன்னு பாத்துக்கணும் 24/7. என்னங்க ஸ்னோ கண்ட்ரினா ஸ்னோ கண்ட்ரிலே வச்சு வளர்க்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க வச்சு வளர்க்குறீங்க? கட்ட மாட்டீங்களா? நான் என்ன எனக்காகவா கேக்குறேன்? நம்ம குழந்தைக்காக தானே கேக்குறேன். கட்டுறேன்டி. உன்னை கட்டினதுக்கு இந்த கரண்ட் பில்லே சேர்த்து கட்டுறேன். என்ன பண்றது? அடுத்த ஜென்மம் ஒண்ணு தான் நாயா தாண்டா பிறக்கணும். அவ்வளவு சொகுசா இருக்கு இந்த வீட்டுல அந்த நாய். நான் என்ன சொல்லாதீங்க. நாய் தாண்டி நான் சொல்ல முடியும். நாய் என்ன இந்த மனுஷன் ரொம்ப சலிச்சுக்கிறாரு? நம்ம செல்லம் குளுன்னு இருக்கணும்னு ஹால்ல வேற ஏசி மாட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோமே. ஏய், கிரெடிட் கார்டுல என்னடி 2000 ஸ்வைப் பண்ணிருக்க? பியூட்டிக்குங்க. பியூட்டியா? போன வாரம் தாண்டி பியூட்டி பார்லர் போய் 2000 செலவு பண்ண. அது எனக்குங்க, இது நம்ம குழந்தைக்கு. குழந்தைக்கா? இவனுக்கு எதுக்கு 2000? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம வளர்க்கறது சாதாரண பிரீடா? ஹஸ்கி பிரீடுங்க. இதுக்கு ஹேர் கட், ஹேர் வாஷ், நெயில் ட்ரிம்மிங், அப்புறம் காதெல்லாம் குடைவாங்க. டாக்டர் கன்சல்டன்ட் ஆகாதா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் பண்ணோம்னா ஓ சம்பளத்துல பண்ணோம். நீ ஏன் 12th ஃபெயில்? வெட்டியா தானே வீட்ல இருக்க. ஏன் காசு எடுத்து எதுக்கு செலவு பண்றீங்க? ஏங்க குழந்தைங்க இப்படி பண்றீங்க, அல்பத்தனமா பண்ணாதீங்க. குழந்தைன்னு சொல்லி தாண்டி நமக்குள்ள ஒரு குழந்தை இல்லாம இருக்கு. புரிஞ்சுக்கோடி. நமக்குள்ள குழந்தை இருந்துச்சுன்னா இந்த குழந்தை யாருங்க பாத்துப்பா? என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டுறாளே. நடத்துங்கடி, நடத்துங்க. அம்மா, லேப்டாப் என்ன தட்டினுக்குற? டப்புன்னு லிஸ்ட் குத்தினா மார்க்கெட் போயிட்டு வரும்ல. ரெசிபி பாத்துட்டு இருக்கேங்க. ரெசிபியா? சொன்னனே ஞாபகம் வருதுமா. வாட்ஸ்அப்ல 2 ஃபார்வர்ட் வந்துச்சு. செட்டிநாடு சிக்கனும் கேரளா பீஃப் ஃப்ரையும் சூப்பரா இருந்துச்சுமா. இப்போ அந்த ரெசிபி யாருங்க சொன்னா? நம்ம செல்லத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வர சரியாவே சாப்பிட்றது இல்லை. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். நல்லா வெரைட்டியாக சமைச்சு போட்டால் தான் நல்லா சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரெசிபி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன வாங்கிட்டு வரீங்கன்னா, 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 1/2 kg மட்டன் வாங்கிக்கோங்க. 1/2 kg ஈரல் வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த கோழிக்கால்லாம் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாவே தருவாங்க, அதையும் வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம பாய் கடைக்கு போனீங்கன்னா கொழுப்பு இல்லாம சாப்ஸ் தருவாங்க, அதையும் வாங்கிக்கோங்க. அப்புறம் 1/2 கிலோ பெருசு வாங்கிக்கோங்க. அப்புறம் 20 முட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா அவனுக்கு அப்பப்ப நைட் பசிக்குதுனா ஒரு நாளைக்கு ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லா தூங்கிடுவான். அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பனானா வாங்கிட்டீங்கன்னா அவனோட டைஜஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப சம்மர் ரொம்ப அதிகமா இருக்குல, அதனால பெரிய சைஸ் தர்பூசணி வாங்குனீங்கன்னா அதை நல்லா சாப்பிடுவான். அப்புறம் 4 கேரட் வாங்கிக்கோங்க. அவனுக்கு போர் அடிக்கும் போது அதை அப்படியே தூக்கி போட்டனா அதை கடிச்சு வச்சு சாப்பிட்டு ஜாலியா விளையாடிட்டே இருப்பான். பார்க்கிறதுக்கும் ஜாலியா இருக்குங்க. அதுக்கப்புறம் பால்மா, பால் பாக்கெட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதுக்கு தான் இவ்வளவு நாள் கூட நீங்க சண்டை போட்டே இருக்கீங்க. பால் பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு 4 லிட்டர் வாங்கிக்கோங்க. 5 லிட்டர் வாங்கிக்கிறேன், அது உங்க இஷ்டங்க. அதுக்கப்புறம் பேக்கனா லாஸ்ட் டைம் சமைச்சு போட்டேங்க, அது அவனுக்கு பிடிக்கல போல, வாயில வச்சு தூணு துப்பிட்டான். அது எங்கேயும் எடுத்து வச்சேன், இந்த காக்காயின் தொல்லை அதிகமாயிடுச்சு, அதனால தான் காணாம போயிடுச்சு. லாஸ்ட் டைம் இந்த பேக்கன் செஞ்சு அந்த அடுப்பு பக்கத்துல ஒரு பிளேட்ல வச்சிருந்தே, அதுவா? ஆமாங்க, அத நான் தாண்டி சாப்பிட்டேன். அவசரப்பட்டீங்களே, சரி விடுங்க, எனக்கு 2 செலமும் ஒண்ணு தானே. இப்போ என்ன கொஞ்சினியா இல்ல என்னையும் நாயின்னு சொன்னியா? உங்களை போய் நாயின்னு சொல்லுவாங்க, அது நாய்க்கே ரொம்ப என்ன 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 எதுவும் சொல்ல. டைம் ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வாங்க போங்க. எனக்கு தெரியும்டி, உன்கிட்டலாம் வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது. நான் மார்க்கெட் போயிட்டு வந்து உனக்கு கொஞ்சிக்கிறேன். என்னம்மா, ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இவ்ளோ பெரிய கடையா? ஆமாங்க, இங்க A to Z எல்லாமே கிடைக்கும். அப்படியா? அங்க பாருங்க, அங்க வாங்க போலாம். ஏங்க இது ஆன்லைன்ல ரிவ்யூ பாத்தீங்க, செம்மையா இருக்குது. இது நம்ம செல்லுக்கு போட்டோம்னா சூப்பரா வளருங்க. எவ்வளவு நாள் வரும்? 15 days வருங்க. 15 days வருமா? எவ்வளவு? 3500 தாங்க. இது 3500. நம்ம வீட்ல ஒரு மாசம் மல்லிகை லிஸ்டே 2500 தான் வரும். ஏன் இப்படி அசிங்கமா பண்றீங்க? கடையில நம்மள தான் பாக்குறாங்க. நம்ம வளர்க்கறது பாஷானடாகுங்க. வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? ஓகே ஓகே, அவ்வளவுதானே. பில் போட்டுருங்க, பில் போட்டுருங்க. நல்லா இருக்குங்க. இவ்ளோ ஷாம்பு இருக்கு. ஆமாங்க, இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. இது போட்டா புசு புசுன்னு வளருங்க. ஆமாங்க,
1200 தான். 1200 ரூபாய். நான் யூஸ் பண்ற ஷாம்பு எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய் சாஷே ஷாம்பு. நீங்களும் நான் ஒண்ணாங்க. ஏங்க அப்படி அசிங்கமா அல்பத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வளர்க்கறது ஹைபிரிட் டாக். இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஷாம்பு வாங்கி போட்டாதான் சொரிக்கிரிலாம் வருதுன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் வராம நல்லா பாத்துக்க முடியும். அப்படியே அப்போ ஓகே வாங்கிக்கலாம். ஏன் கோபப்படுற? ஓகே. எங்க அப்படியே இந்த லோஷனுங்க. எங்க இந்த நம்ம குழந்தைக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு போலாங்க. ஆல்ரெடி பில் நிறைய ஆயிடுச்சு. என்கிட்ட காசு இல்ல. இப்போ வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? இதெல்லாம் போட்டா தானங்க ஜாலியா இருப்பான். ஜாலியா இருப்பானா? ஐயோ ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? சரி எதையாவது ஒன்னு எடுத்து தொலை. இது எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்துக்கிறேன். இது நல்லா இருக்கு. அதையும் போதும் டி போதும். ப்ரோ பில் எவ்வளோ ஆச்சு? 5500. 5500 ஆயிடுச்சா? டிஸ்கவுண்ட் எதனா இருக்கா? 10% இருக்கா? 4950. 4950. பில் போட்டுருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்த தடவையும் வரோம். எதுக்குமா கொலைக்கிறான்? ஏசி ஆஃப் பண்ணி வச்சா எப்படிங்க தூங்குவான்? இப்ப எதுக்குடி கொலைக்கிறான்? ஃபர்ஸ்ட் இருக்குங்க. போய் ஒரு 4 எக் ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. போங்க ப்ளீஸ்ங்க போங்க. சோபா. இப்ப எதுக்குடி கொலைக்கிறான்? பாத்ரூம் வந்திருக்குங்க. கூட்டு போயிட்டு வாங்குங்க. போங்க. சோபா. இப்ப எதுக்கு குறைக்கிறான்? எங்க காலையில ஆயிடுச்சுங்க. வாக்கிங் போங்க. எது காலையில ஆயிடுச்சா? ஐயோ டேய் உர்ரா. டேய் உரு. டேய் இங்க பாரு. அவன் வேகாங்க. உர்ரா. விடு. டேய் உர்ரா. டேய் இல்லடா. ஓடாத. ஓடாதடா. போடுடா. போடு. வெளியே போலாம். போலாம். ஓடாத நில்லு. ஓடாத. ஓடாத. வீட்டுக்கு போலாம். என்னடி சோகமா இருக்க? ஒன்னும் இல்லைங்க. புருஷன் பொண்டாட்டி பகிர்ந்துக்கணும் சொல்றி. அப்படின்றீங்களா? ஆமா. ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுதுங்க. லோன்லியா ஃபீல் ஆகுதா? புருஷனா இருக்கும்போது உனக்கு ஏன்டி லோன்லியா ஃபீல் ஆகுது? எனக்கு இல்லைங்க, நம்ம செல்லத்துக்கு. எது நம்ம செல்லத்துக்கா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏங்க அவனுக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. நம்ம பக்கத்து வீட்டுல சரோஜாக்கால அவங்க ஒரு லில்லி வச்சிருக்காங்க. அந்த லில்லிய இவனும் பாத்துட்டே இருக்கான். அவளும் விடாம பாத்துட்டே இருக்கா. அவனும் அவதான் ஃபர்ஸ்ட் பார்த்தா. நம்ம பையனை பத்தி நமக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி தப்பு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நம்மளா பார்த்து ஏதாவது முடிச்சு விட்டா அவங்களும் காலகாலத்துல குழந்தையெல்லாம் பெற்று நல்லா இருப்பாங்கல்ல. நம்மளும் பார்க்க ஜாலியா இருக்கும்ல. அப்படியே செட்டில் ஆயிடுவான். நான் வேணா கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாம் வாங்கி வரேன். ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாமா? ஏங்க இல்லைன்னா அவன் விளையாடுறதுக்கு ஒரு லேபர் டாக் பிரதர் மாதிரி வாங்கி கொடுத்துடலாமா? ஏம்மா ஆளை விடு. ஏங்க இல்லைன்னா ஒரு கோல்டன் ரிட்ரைவராவது வாங்கிக்கலாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்த சீக்வன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்லையும் பெட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போங்க. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு Fun with Fabi. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க சப்ஸ்கிரைப்ல இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்க அப்படியே